வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். குடியிருப்பு பாளையம் மக்களுக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வேலை வழங்க வேண்டும். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் சாலை மறியல். வசந்தம் நுண்கலை அகாடமி சார்பில் ஓவிய போட்டி. விருதுகளை வழங்கினார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன். இனி விரிவான செய்திகள். வசந்தம் நுண்கலை அகாடமியில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் மாணவர்களுக்கு விருதுகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார். வசந்தம் நுண்கலை அகாடமியில் ஓவியம் பயிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களின் கற்பனைகளை ஓவியங்களாக தீட்டினர். அதன் அடிப்படையில் தேர்வு செய்து மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா வண்ண அருவி ஆர்ட் கேலரியில் நடைபெற்றது. முதன்மை சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டினார். மேலும் சிறப்பு விருந்தினராக ஓவியத்துறையில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற தேசிய ஓவியர் கலைமாமணி ஏழுமலை, ஓவியர் சுகுமாரன், ஓவியர் ராஜேஷ் மற்றும் செல்வா ஏஞ்சல் பவுண்டேஷன் நிர்வாகி ஆகியோர் ஓவியத்தின் முக்கியத்துவத்தை பற்றி மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். பின் அனைத்து மாணவர்களையும் பாராட்டினர். மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஓவிய ஆசிரியர் காவ்யா, ஓவிய திறமையை மேலும் வளர்த்துக் கொள்ள பெற்றோர்களின் பங்களிப்பு முக்கியம் என்று கூறினார். வசந்த நுண்கலை அகாடமியில் இணைந்து VAS சர்வதேச ஓவியர்கள் குழு நடத்தும் மாநில அளவிலான விழிப்புணர்வு ஓவிய போட்டி போஸ்டரை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் வெளியிட்டார். ஜூலை 4ஆம் தேதி அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் அறிவிக்கப்படும். புதுச்சேரி மற்றும் தமிழக மாணவர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். இறுதியாக அகாடமி நிர்வாகி தேசிய ஓவியர் வசந்தன் நன்றி உரையாற்றினார். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவ பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் இங்கே வந்து அவர்கள் வந்து பல்வேறு பணி அலுவலகமாக சுகுமாரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். புதுவைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற ஒருவரிடம் உங்கள் பிள்ளைகள் பயின்றிருக்கிறார் என்பது பெற்றோர்கள் அதாவது விளையும் பயிர் முறையிலே தெரியணும். அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஆர்வத்தை அவங்களுக்கு உள்ள இருக்கிற திறமை இன்னும் நீங்க பெரிய ஆளா ஆகும்போது இந்த போட்டோஸ் பார்க்கும்போது களித்தீர்த்தால் குப்பத்தில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஆதிதிராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் DPG நகர் பகுதியில் 21.78 லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பாட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமையன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
ஓகேண்ணா நான் அப்படியே இங்கே பாருங்க சரி ஓகே சத்யா இங்கே போடு ஓகேண்ணா கொம்பாக்கம் கிராமத்தில் 11,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையங்களை புதுப்பிக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் 1 மற்றும் கொம்பாக்கம் 2 ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களை பொதுப்பணித்துறையின் மூலம் 11,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராவ், இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம், சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தேவநாதன், ஜெகன்மோகன், ஜனா, கந்தசாமி, வேலுபடையாச்சி, பரிமளம், பரதன், சுரேஷ், தேசிகன், ஜெயகாந்தன், ஜெயபால், பாலதண்டாயுதம், துர்காநகர் ரமேஷ், சக்கரவர்த்தி, அச்சுதன், பரமசிவம், மாரியப்பன், பெலிக்ஸ், ஐயனார், எத்திராஜ், ராஜேந்திரன், கார்மேகம், சக்கரவர்த்தி, ரிச்சர்ட், கோவிந்தன், அலிமுத்து, ராமு, ஆறுமுகம், சேகர், துளசி, பிஆர்டிசி பாஸ்கர், திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, தொகுதி துணை அமைப்பாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், முருகன், முருகேசன், முத்து, பாலகுரு, அருள்மணி, ராமஜெயம், ராஜேந்திரன், ஜீவா, அபிமன்யு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எல்லா டீச்சரும் எடுத்து கொடுங்க. ஓகே கலீசர் 2 பேர் கை வைங்க. பரதா கை விடா. அச்சதா இல்ல. ஓகே. ஃபோன் பண்ணுங்க. புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள முருங்கப்பாக்கம் மகாலட்சுமி நகரில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் ராமலிங்கம் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் மகாலட்சுமி நகரில் உட்புற வீதிகளுக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கத்தின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 21,14,250 ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் மகாலட்சுமி நகர், திலகர் வீதி, பாரதி வீதி, கம்பன் வீதி, வஉசி வீதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 21,25,996 ரூபாய் மதிப்பீட்டிலும் மொத்தம் 42,39,546 ரூபாய் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அந்தந்த நகரை சார்ந்த ஊர் பெரியோர்கள், பெண்கள், இளைஞர்கள், கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியான குடியிருப்பு பாளையம் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி குடியிருப்பு பாளையம் பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராமங்களான குடியிருப்பு பாளையம், சாக்காசிமேடு, ஆதிங்கப்பட்டு, பின்னாச்சிக்குப்பம் ஆகிய கிராமங்களில் 100 நாள் வேலை முழுமையாக வழங்கப்படாமல் உள்ளது. குடியிருப்பு பாளையம் மக்களுக்கு 100 நாள் வேலை சாக்காசிமேடு வழியாக செல்லுகின்ற வாய்க்காலில் வேலை கொடுக்கப்பட்டது.
குடியிருப்பு பாளையம் மக்கள் அதனை புறக்கணித்து குடியிருப்பு பாளையம் எல்லையில் வேலை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி குடியிருப்பு பாளையம் சுப்பையா நகர் சந்திப்பில் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள், மாசிலாமணி, குடியிருப்பு பாளையம் கிளை பக்தவச்சலம் ஆகியோர் குடியிருப்பு பாளையம் மக்களுக்கு அவர்களுடைய எல்லைக்குட்பட்ட இடத்திலேயே வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். அப்படி வேலை கொடுக்கவில்லை என்றால் வட்டார வளர்ச்சி அதிகாரியை சந்தித்து மறியல் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை வலியுறுத்தி பேசினர். தகவல் அறிந்த பாகூர் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மறியல் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். அப்ப அந்த 100 நாள் வேலை யாராலும் முடக்க முடியாது, யாரும் தடைப்பட முடியாது. அது சட்டம், கட்டாயம் வேலை கொடுத்தாகணும். ஒரு ஆண்டுக்கு 100 நாள் வேலை. விவசாய வேலை எத்தனை நாள் கிடைக்குது? நடவு நடுக்கு சுத்தமா போயிடுச்சு, அறுப்பறுக்கு சுத்தமா போயிடுச்சு. என்ன அந்த போறது? அதுக்கு கொல்லி மருந்து அடிச்சுட்டான். அப்ப இது எல்லாம் ஒட்டுமொத்தமா போக நமக்கு 100 நாள் வேலை இங்க மட்டும் இல்ல, குடியிருப்பாளையம் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க கொடுக்கணும். அந்த இந்தியா முழுக்க கொடுக்கிற வேலையை உத்தரவாதமா உறுதியா 100 நாள் வேலை கொடுக்கணும். போராட்டம் பண்றோம். இங்கதான் நீங்க வந்தீங்கன்னா வரையும் நாங்க போராடுறோம். ஆனா அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. இந்த பஸ் ஸ்டாப் இன்னைக்கு வெயில்ல பஸ் ஏறுறோம், வெயில்ல மழையில நடைகிறோம், பஸ் ஏறதுக்கு ஒதுக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, அதை இஷ்டாங்க 30 வருஷமா ஆகுது. பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கம் பதவியேற்பு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மோட்டார் சைக்கிளில் பேரணியாக சென்று ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் டெல்லி மேலிடத்தால் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அமைச்சராகவும், நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவராகவும் இருந்து வரும் தீப்பாய்ந்தான், காரைக்கால் ராஜசேகர், முதலியார்பேட்டை செல்வம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட ராமலிங்கம் பதவியேற்பு விழா சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இதற்காக ஊசுடு தொகுதியிலிருந்து பாஜக மாநில துணைத் தலைவர் தீப்பாய்ந்தான் தனது ஆதரவாளர்கள் சுமார் 500 பேருடன் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முன்னதாக தீப்பாய்ந்தான் தொகுதி இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்தவுடன் சேதராப்பட்டு, கரசூர், துத்திப்பட்டு, தொண்டமாநத்தம், ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், சேந்தநத்தம், அகரம், கோபாலன்கடை, குருமாம்பேட் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் 10 கண்ணு சந்திப்பில் ஒன்று கூடிய இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில் மேலதாளம் முழங்க பேரணியாக வில்லியனூர் வழியாக சுகன்யா கன்வென்ஷன் சென்டர் சென்றனர். அங்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில் தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். போடு பொறுமை வில்லியனூரில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் குடமுழக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி முற்றோதல் விழா கணபதி ஹோமத்துடன் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக குடமுழக்கு விழா நடைபெறவில்லை. குடமுழக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முற்றோதல் விழா காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும்
அனைத்து தெய்வங்களுக்கும் கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜைக்கு ஆலய நிர்வாகி சரவணன் தலைமை தாங்கினார். விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், சிவக்குமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம், புருஷோத்தம்மன், சுஜித் ஆகியோர் செய்திருந்தனர். ஓதுவார்கள் சஞ்சீவி, ராஜலட்சுமி, ஓம் மகிழன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை, மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சார்பாக சேய்கோகாய் இன்டர்நேஷனல் கராத்தே ஒருநாள் கட்டா மற்றும் குமித்தே கோச்சிங் கேம்ப் திருக்கனூர் தனியார் பள்ளியில் நடைபெற்றது. சேய்கோகாய் இன்டர்நேஷனல் கராத்தே புதுச்சேரி சார்பாக நடைபெற்ற ஒருநாள் கட்டா மற்றும் குமித்தே கோச்சிங் கேம்ப் திருக்கனூரில் உள்ள பிரைன் ப்ளூம்ஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஸ்ரீ அரவிந்த் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சேர்மன் வழக்கறிஞர் அருண்குமார் மற்றும் சேய்கோகாய் கராத்தே இன்டர்நேஷனல் புதுச்சேரியின் சேர்மன் விநாயகமூர்த்தி இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். இப்பயிற்சியானது சேய்கோகாய் கராத்தே இன்டர்நேஷனல் புதுச்சேரி தலைவர் ரென்ஷி பழனிவேல் உலக கராத்தே நடுவர் தலைமையில் நடைபெற்றது. பயிற்சி முகாமில் ஷிகான் துணைத் தலைவர் மகேந்திரன், சென்சாய் தருண், சென்சாய் லோகேஷ் உடனிருந்தனர். மேலும் நடைபெற்ற இப்பயிற்சியில் சுமார் 150 மாணவர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சேய்கோகாய் கராத்தே இன்டர்நேஷனல் பொதுச் செயலாளர் ஷிகான் அரவிந்தன் செய்திருந்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் ஆலோசனை கூட்டம். செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அரசியலை காப்போம் மற்றும் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அரசியலை காப்போம் மற்றும் தேர்தல் ஆலோசனை கூட்டம் வட்டார தலைவர்கள் சத்யசீலன், ராமலிங்கம் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, காங்கிரஸ் அல்லது கூட்டணி சார்பில் வேட்பாளராக யார் அறிவித்தாலும் அவர்களை வெற்றி பெற காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கிராம பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட துணைத் தலைவர்கள் கிறிஸ்டோபர், ராதாகிருஷ்ணன், கிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் கங்காதரன், மாவட்ட பொதுச் செயலாளர் நேரு, மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சதீஷ்குமார்,
நகர தலைவர் லோகு, ஓபிசி அணி மாநில செயலாளர் ஜீவானந்தம், மாவட்ட விவசாய அணி தலைவர் கோதண்டராமன், மாவட்ட மகளிரணி தலைவர் வேல்விழி, மாவட்ட மகிழா காங்கிரஸ் துணை தலைவர் உமா மகேஸ்வரி, வட்டார தலைவர்கள் ஹரிபிரசாத், கோடீஸ்வரன், மதுராந்தகம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அஜித் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டனர். இப்போ கொஞ்சம் தான் சுமாரா வந்திருக்காரு. அதுக்கே நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணணும். அவருக்கு கண்டிப்பா தாண்டி ஒரு ஷெட்யூல் பண்ணி ஏதாவது ஒரு கொடுத்துட்டாங்கன்னா இந்த மீட்டிங் நடக்குதுன்னா என்னுடன் மேலே பல தமிழ்செல்வன் சார், ராதாகிருஷ்ணன் சார், ஆர்யார் சார், நெக்ஸ்ட் லோகன் அண்ணன் சார், கோட்டி அண்ணா, அப்புறம் ஜீவானந்த சார், அஜித் தம்பி, அப்புறம் மதுராந்தகம் அருகே வயல்வெளியில் அருந்தி கிடந்த மின் ஒயர் மீது விவசாய வேலைக்கு சென்ற விவசாயி மின்சாரம் தாக்கி பலி. மின்சாரத்துறைக்கு தகவல் கொடுத்தும் பல மணி நேரம் வராததால் உறவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த படாலம் காவல் நிலையத்திற்குட்பட்ட அந்திமானம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி வேதாச்சலம் என்பவர் விவசாய நிலத்தில் வேலை செய்வதற்காக சென்றபொழுது வயல்வெளியில் அறுந்து கிடந்த மின் ஒயரால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இது தொடர்பாக பொதுமக்கள் மின்சாரத்துறைக்கு தகவல் கொடுத்தும் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரத்துறை அதிகாரிகள் வராததால் ஆத்திரமடைந்த ஆந்திமட கிராமத்து பொதுமக்கள் இறந்த விவசாயியின் உறவினர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்பு அங்கு வந்த படாலம் காவல்துறையினர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இருப்பினும் அந்திமானம் கிராம பகுதியில் விவசாயம் செய்யும் இடத்தில் மின் கம்பங்களை முறையாக பராமரிக்காத மின் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இறந்த விவசாயியின் குடும்பத்திற்கு மின்சாரத்துறை முறையான இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தப்பு அவங்க வீட்டுல நடக்குதுப்பா, அவங்க சொந்த பந்தத்துக்கு அவன் இருப்பானா? சீனு மலையாரு வந்துக்கிறாரு. சமுதாய பொருளாதார தொண்டு மன்றம் செங்கல்பட்டு உள்ளூர் குழுவின் சார்பில் 3ஆம் ஆண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு நிர்மலா ஹோட்டலில் நடைபெற்ற சமுதாய பொருளாதார தொண்டு மன்ற செங்கல்பட்டு உள்ளூர் குழு 3ஆம் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை தொண்டு மன்ற உள்ளூர் குழு நிர்வாகிகள் மற்றும் உரைக்காட்டுப்பேட்டை கூமு இளங்கோ லக்குமியம்மாள் அறக்கட்டளை சார்பில் வழங்கி மாணவ மாணவிகளை ஊக்குவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சமுதாய பொருளாதார தொண்டு மன்ற செங்கல்பட்டு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வட ஆற்காடு மற்றும் செங்கை மண்டல சமுதாய பொருளாதார தொண்டு மன்ற துணைத் தலைவர், உள்ளூர் குழு நிர்வாகிகள், உறுப்பினர்கள், உரைக்காட்டுப்பேட்டை கூமு இளங்கோ லக்குமியம்மாள் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர், பெற்றோர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அந்த வகையிலே
மாணவர்களை சிறப்பான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை இந்த நேரத்திலே வரவேற்கிறேன். அதே நேரத்தில் ஏற்கனவே நான் கடந்த 3 ஆண்டுகள் சிங்கப்பெருமாள் கோவில் புதியதாக கட்டப்பட்ட தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தட மேம்பாலத்தை அமைச்சர் அன்பரசன் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு புறநகரில் வளர்ந்து வரும் பகுதியாக சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளது. இங்கு சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்பத்தூர் நெடுஞ்சாலையில் தினமும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரகடம் ஸ்ரீபெரும்பத்தூர் பகுதிகளுக்கு சென்று வருகின்றன. மேலும் ஆப்பூர், திருக்கச்சூர், கொளத்தூர், தெள்ளிமேடு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிங்கப்பெருமாள் கோவில், தாம்பரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வர இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்பட்டு அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதையடுத்து இப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று 2008ஆம் ஆண்டு மேம்பாலம் அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம், GST, சாலை விரிவாக்கத்தால் ரவுண்டானா அமைக்கும் திட்டத்தில் மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2021இல் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மீண்டும் பூமி பூஜை போடப்பட்டு 138.27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பால பணிகள் துவங்கப்பட்டது. வேகமாக பணிகள் நடைபெற்று உரகடம் பகுதியில் தாம்பரம் மார்க்கமாக செல்லும் வகையில் ஒரு பக்கம் மட்டும் மேம்பாலம் கடந்த பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்டது. கடந்த மாதங்களாக GST சாலையில் தாம்பரம் மார்க்கத்தில் இருந்து உரகடம் மார்க்கத்தில் வாகனங்கள் செல்ல ரவுண்டானாவும் செங்கல்பட்டு மார்க்கத்திலும் பணிகள் வேகமாக நடைபெற்று கடந்த மே மாதம் பணிகள் நிறைவடைந்தன. மேம்பாலத்தை விரைந்து திறக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் அன்பரசன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் மேம்பாலம் திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், ஆப்பூர் சந்தானம் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நான் இன்னொரு தடவை பூ போட்டுருந்தேன் ஒரு தடவை. அழகிய நத்தம் பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் இல்லந்தோறும் உறுப்பினர்கள் சேர்க்கை சம்பந்தமாக பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. பாகூர் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அழகிய நத்தம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் மற்றும் கழகத்தின் மண்டல பொறுப்பாளர் MRK பன்னீர்செல்வம் ஆணைப்படி கடலூர் கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் MRKP கதிரவன் வழிகாட்டுதலின்படி ஊர்கூடி தேர் இழுப்போம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஓரணியில் தமிழ்நாடு இல்லந்தோறும் கழக உறுப்பினர் சேர்க்கை சம்பந்தமாக BLA 2 மற்றும் BDA பொறுப்பாளர்களுக்கு பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தனஞ்செழியன் மற்றும் கடலூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி தலைமையில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இல புகழேந்தி, மேலும் அமைச்சரின் நேர்முக உதவியாளர் கணேசன், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சுவை சுரேஷ், மாவட்ட கழகத்தால் நியமிக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நெய்வேலி தமிழரசன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் கடலூர் பிரிவில் மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் பார்த்திபன், மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் அருள், மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் கார்த்திகேயன், கடலூர் சட்டமன்ற தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் கடலூர் தனசேகரன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சிலம்பு வீரபச்சையப்பன், ஒருங்கிணைந்த கடலூர் வடக்கு மற்றும் மத்திய ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் கடலூர் பிரசாந்த், பூவராகவன் மற்றும் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயிற்சி பாசறை கூட்டத்தில் சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பேசுகையில்,
எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து கிளைக்கழக செயலாளர்களும் செயல்பாடுகளுக்கு கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் உடனிருந்து கவனித்துக் கொள்வார்கள் என்பதனை தெரிவித்தார். இதில் 150க்கும் மேற்பட்ட அனைத்து நிலை கட்சி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். தண்ணி வாங்கி போனேன். தனஞ்சயன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே வரியிலிருந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த அறிவிப்புரிய சகோதரர்கள் காட்சி இருக்கின்றார்கள். சகோதரர் செல்லஞ்சேரி நண்பர்கள். ஆண்டிப்பட்டியில் தேனி மாவட்ட அளவில் சாதனை படைத்த மாணவிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாப்பம்மாள்புரத்தை சேர்ந்தவர் வெங்கடேஸ்வரன் விஜயலட்சுமி தம்பதியின் 2வது மகள் அனுஷ்கா. தேனியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்த இவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 4வது இடமும் தேனி மாவட்ட அளவில் 2வது இடமும் பெற்று சாதனை புரிந்துள்ளார். மாணவிக்கு பாப்பம்மாள்புரம் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து 3வது வார்டு கவுன்சிலர் பாலமுருகன், பகவதி அம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வெங்கடேஷ், காந்தி நகர் நல கமிட்டி நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், பொன் ராஜா, சுந்தரமூர்த்தி, செல்வம், பாலமுருகன், சக்திவேல் உட்பட பலர் அவரது வீட்டிற்கு வந்து மாணவியை வாழ்த்தி சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். மாணவி அனுஷ்கா கூறுகையில், எதிர்காலத்தில் நல்ல முறையில் படித்து மாவட்ட ஆட்சியராக வந்து பொதுமக்களுக்கு சேவை புரிவதே தனது லட்சியம் என்று தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டையில் 126 அடி அதிமுக கழக கொடி ஏற்றுதல் மற்றும் 5771 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 126 அடி உயர அதிமுக கழக கொடியேற்றுதல் மற்றும் 5771 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு ஏற்பாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், பூத் கமிட்டி முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு விளக்க உரையாற்றினார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் முடக்கியுள்ளார் என்றும் நடைபெறுகின்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, டாஸ்மாக் ஊழல் போன்றவைகள் நடைபெறுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகுவேல் பாபு, பிரபு, நகர கழக செயலாளர்கள் துரை, பாபு, ஷியாம் சுந்தர், ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிராஜ், அதையூர் சுப்பராயன், செண்பகவேல், ஏகாம்பரம், சந்திரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள், கிளை செயலாளர்கள், பூத் கமிட்டி நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மை விசுவாசிகளை அன்பு சகோதரர் முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு அவர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் தாராளமா எல்லா இடத்துல கிடைக்காத இடமே இல்லை. கஞ்சா போட்டா 80 வயசு பாட்டி அதை சொல்லக்கூடாது, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி. நம்முடைய இளைஞர்கள் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி என்ன மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியிருப்பு பாளையம் மக்களுக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வேலை வழங்க வேண்டும். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் சாலை மறியல். வசந்தம் நுண்கலை அகாடமி சார்பில் ஓவிய போட்டி, விருதுகளை வழங்கினார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.